ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம். ஷெமிக்கி ஸ்டிச்சில் ஆல்ரெடி 3 பார்த்துருப்போம். இப்போ நம்ம 4 மெத்தட் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்விங் த்ரெட்டு சாரீ த்ரெட்டில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அதையுமே நான் வந்து போட்டு காமிச்சிடுறேன். ஓகே, எல்லா த்ரெட்லேயுமே ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதையுமே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக த்ரெட்டு எடுத்து கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கிறேன். ஓகே, மேலே எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பண்ணுவோன்னா, த்ரெட்டை போட்டுட்டு அகெயின் ஒரு செயின் போட்டுட்டு அகெயின் வந்து ஒரு செமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அகெயின் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அகெயின் இன்னொரு செமிக்கை வந்து அகெயின் குட்டி செயின் போட்டுட்டு அகெயின் ஒரு செமிக்கை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். நான் போடுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சில்க் த்ரெட்டுன்றதுனால நான் உங்களுக்கு 3 மெத்தடுமே இதில் வந்து கவர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ சில்க் த்ரெட்டு அப்படின்றதுனால நான் 3 மெத்தடுமே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ அகெயின் அவ்வளோதான், நம்ம நாட் போட்டு எடுத்துட வேண்டியது தான். நான் நாட் போடுற வீடியோவுமே தனியாக போட்டிருப்பேன். ஸோ தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நாட் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, த்ரெட்டை மேலே எடுத்துட்டேன். இப்போ ஒரு நம்ம பேக் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ போட்டுட்டு த்ரெட்டை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு மெத்தடில் ஒரு செயின் போட்டுட்டு அகெயின் செமிக்கி வச்சோம். இப்போ அப்படி இல்லாமல் இதுக்கு சென்டரில் அடியில் ஒரு செமிக்கை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அதே மாதிரி இதுக்கு அடியில் ஒரு செமிக்கியை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன், ஒரு செயின் போடாமல். அதே மாதிரி இதுக்கு அடியில் நீங்கள் இதை மேலேயும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், அடியிலையும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் நீங்கள் அடியில் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி கொண்டு வாங்க. இல்லை ஸ்டார்டிங்கே மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே வச்சு கொண்டு வாங்க. அப்போ தான் பார்க்க வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் ப்ளவுஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் கலருக்கு ஏற்ற கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த செமிக்கி ஒர்க்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ளவர்க்கெலாம் ஹைலைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எங்கேனாலுமே கொடுக்கலாம். ஆரி பொறுத்தவரையும் இந்த ஸ்டிச்சிங்கை தான் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இல்லையா. ஸோ உங்களுக்கு எங்கே என்ன இது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கே ஐடியா வரும், நீங்கள் ஸ்டிச்சஸ் போட போட. ஸோ அப்போ நீங்களும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் மெத்தடு. சரி, இப்போ நான் நாட் போட்டு எடுத்துட்டேன். இப்போ தேர்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் மெத்தட் வந்து நான் நடுவில் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, செமிக்கியில் சுகர் பீடை வச்சு போடுறது. இப்போ நம்ம பீட்ஸை வச்சு லோட் பண்ணி போடுறதுனால நம்ம பீட்ஸுக்கு உண்டான நீடியில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ பீட்ஸுக்கு உண்டான நீடியில் சில்க் த்ரெட் போடுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஹேண்டில் பண்ண. ஓகே, ஏன்னா நம்ம அந்த நீடியில் பீட்ஸை வந்து ஒன்றா வச்சும் பண்ண முடியாது. இந்த நீடியில் வந்து சில்க் த்ரெட்டையும் ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அகெயின் ஒரு லாக் போட்டு ஸோ பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ சில்க் த்ரெட்டு ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக 1 வீக் ஆச்சும் எடுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஸோ பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது.
கண்டிப்பாக அயன் நீடியில் சில்க் த்ரெட் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, இப்போ நான் வந்து நாட் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ சில்க் த்ரெட்டில் 3 டைப்புமே வந்து நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இதில் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், புரியல அப்படின்னா எனக்கு கிளாஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஆரி ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜஸ்ட் 100 ருபீஸ் பேமெண்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்ருக்கோம். உங்கள்கிட்ட 100 ரூபாய் இருந்தால் மட்டும் போதும், நீங்களும் ஆரி கற்றுக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சில்க் த்ரெட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நீடில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நீங்கள் பீட்ஸை வச்சு லோட் பண்ணுறது சொல்கிறேன், சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறது. ஸோ நீங்கள் நார்மல் ஸ்விங் த்ரெட்லேயும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட்டு நரம்பு அப்படி தான் இந்த ஸ்டிச்சஸ் போடுவோம். ஸோ நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான் நான் இதை போட்டேன். ஸோ எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஓகேவா, உங்களுக்கு ஸ்விங் த்ரெட்டில் வந்துட்டாவே போதும். சரியில்லை, கண்டிப்பாக ஈஸியாக வரும். ஸ்விங் த்ரெட்டில் வந்துட்டாவே போதும், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சில்க் த்ரெட்டில் கண்டிப்பாக வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஓகேவா, கிளியர்? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் ஒர்க் வந்து இருக்கும். ஸோ கிளாஸில் வந்து முடித்தவங்க கிளாஸில் வந்து போடுவீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.